ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் படும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு எனக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி சில ஐட்டம்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு அப்படியே சட்னியெல்லாம் அரைக்க ஆரம்பித்தேன். இனியாலையும் என்ன நம்ப முடியல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எப்போயாவது ஒரு தடவை தான் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெள்ளைப்பூடெல்லாம் உரித்து அப்படியே பக்காவாக எல்லாத்தையும் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியை போட்டு நல்லா அரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அரைச்ச சட்னியை பார்க்க நீங்கள் அவளோட இருக்கீங்களா? எனக்கே அவளோட இல்லைங்க. ஸோ கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த சட்னி. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சுட சுட தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அற்புதமாக இருக்குங்க. அதுவும் இந்த மாவு லைட்டாக புளிச்ச மாவோட இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பார்த்திங்களா, நல்லா சுறுசுறுப்பாக அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நல்லா ரெட் கலரில் இருந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே கடுகு கொஞ்சோண்டு எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரித்து எடுத்து அப்படியே அந்த இதில் போட்டேங்க. ஸோ சட்னியில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுப்பில் அப்படியேவும் தோசைக்கல்லை வச்சு அப்படியே மாவை பார்த்திங்கன்னா லைட்டாக கிண்டி விட்டு சட்னி ஒரு பக்கம் பாருங்கள் கடுகுலாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு. ஸோ அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். மார்னிங்கே என்னோடய தம்பி கிளம்பி போயிட்டான். ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சுட சுட தோசையோட அந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அற்புதமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா நானும் குளிக்க கிளம்பிட்டேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க கொஞ்சம் நேரம் வேடி பார்த்துட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பக்திமயமாக இருக்கணுமே அப்படின்ட்டு கோயிலுக்கு வேறு போக சொல்லியிருந்தாங்க எங்கள் மம்மி. அதனால் தலை குளிச்சுட்டு வந்திருந்தேன் நான். ஸோ குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு ரெடியாகி நானும் கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். ஸோ போவையில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வழக்கம் போல். ஸோ அவளும் வந்துட்டா, நானும் அவள் பசங்களும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அவள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தாளா. ஸோ நான் அதுங்களையும் பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் எல்லா விளக்கெல்லாம் போட்டுட்டு நான் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஒர்க் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கிளாஸில் உள்ள எல்லா ஒர்க்கையும் கடகடன்னு முடிச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா புதுசாக ஜூஸ் கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க அப்படின்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் போனோம். ஸோ போயிட்டு நான் பாதாம் எப்பயும் போல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவள் பார்த்திங்கன்னா பழ ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ அதையும் சாப்பிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதிய டிஃபன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார் சோறு, அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை. ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா தட்டில் நிறையா வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டிவியில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படம் போட்டாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதையும் பார்த்துட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.